தமிழ் சினிமால இருக்கக்கூடிய பாப்புலரான ஒப்பீனியன்ஸ், ராங்கான பாப்புலரான ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்றதுக்காக நம்ம கூட ஜஸ்டினும் இருக்காங்க. கமர்ஷியல் படங்கள் எடுத்தா கலெக்ஷனுக்கு மட்டும்தான் அப்படி கிடையாது. அது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆஃப் பேக்கேஜ். நம்ம முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனையில இருப்போம், அது போய் உள்ள உட்காந்தோன்னா தலை 100 பேர் அடிக்கிறானே, சூப்பர்ப்பா, பயங்கர என்டர்டைன்மெண்டா இருக்கும். அந்த கில்லி படம்லாம் எடுத்துக்கிட்டா இன்னை வரையும் சொல்லவா வேணும், ரீ ரிலீஸ் செம்ம கலெக்ஷன். ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷனுக்குன்றதை தாண்டி கதை நல்லா இருந்தா தான் வருவாங்க அப்படிங்கிறது ஒப்பீனியன். இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த 3rd டே 4th டே 5th டே அந்த மாதிரி அந்த வீக் ஃபுல்லா வராங்கல்ல, ஸோ பெரிய ஹீரோஸ் வச்சிருந்தா படங்கள் வந்து ஓடுறது வந்து இருக்கும். பட் ஆடியன்ஸா வருவாங்களா அப்படின்னா சின்ன படங்களுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க நல்ல கதையா இருந்தா. காஞ்சனா சீக்வலே இருக்கே, காஞ்சனா சீக்வல், காஞ்சனா 4 வேற வருதா? ஆமா, அதுல வேற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க, அது வந்து ஒரு 1500 ஃபைட்டர்ஸ் வச்சு அந்த படம் வந்து பண்ண போறாங்க. அப்போ ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, ஏன்னா தமிழ்நாட்டிலே 1500 ஃபைட்டர்ஸ் இல்லையே, எங்கேருந்து இது 1500 அப்படின்னு. ஜென்ரல் ஆடியன்ஸை வர வைக்கிறது தான் மேஜர் கோர். அப்படின்னா நம்ம வெறும் என்டர்டைன்மெண்ட் படமா இல்லாம, சரின்னு ஒரு படம் வந்துச்சு, எல்லா விதமான ஆடியன்ஸும் வந்து கனெக்ட் ஆனாங்க. அதாவது கமர்ஷியல் படமா இல்லாம நல்ல கதையோட படம் இருந்தாலே. இப்போ மாஸ் ஹீரோ இருந்தாலே அந்த படம் ஹிட் ஆயிரும் அப்படின்ட்டு ஒப்பீனியன் இருக்கு. இப்ப ரஜினி வந்தாலே படம் ஹிட் ஆயிரும், இப்ப விஜய் வந்தாலே ஹிட் ஆயிரும், அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒப்பீனியன் இருக்குல்ல. சோ அந்த மாதிரி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தர்பார் படம் வந்துச்சு, அதுல ரஜினி தான் நடிச்சிருந்தாங்க. ஆனா அது இன்னும் பெரிய ஹிட்டாலாம் அவல, அது அவ்வளோ ட்ரால் ஆச்சு, அவ்வளோ மீம்ஸ் போட்டு கலாய்ச்சி தள்ளி நவுத்திட்டாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ வந்தாலே படம் ஹிட் ஆயிரும்ன்ற ஒரு ஒப்பீனியன் இருக்கிறது நான் வந்து அது ஒரு தப்பான ஒப்பீனியன் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு படம் நீங்க நினைச்சு இப்ப இந்த மாதிரி நினைச்சு அவங்க எடுத்தாங்க, அது என்னமோ ஏதோ ஃபிளாப் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன படம்? இல்ல அப்படி பார்த்தா நிறைய படம் எடுத்திருக்காங்க. சங்கர் சார் ரீசன்ட் டேஸ்ல எடுத்த படங்கள் ஆகட்டும், சந்திரமுகி 2ன்னு ஒன்று எடுத்தாங்க, அதெல்லாம் பெரிய எக்ஸ்பெக்டேஷன். ஆனா சேம் கதை தான் இருந்துச்சு, ஆனா வேற மாதிரி வந்துட்டு போச்சு. அதுவும் ஒண்ணு இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் படம் ஹிட் ஆச்சுன்னா பார்ட் 2 போட்டோம்னா அதுவும் ஹிட் ஆயிரும் அப்படின்னு ஒரு டோன் இருந்துச்சுல. இப்ப நான் இதை எப்படி பாக்குறேன்னா, பெரிய ஹீரோஸ் வந்து 2 விதமா இருப்பாங்க. ஒன்னு வந்து ஹிட் வேற, கலெக்ஷன் வேறன்னு நான் பாக்குறேன். கலெக்ஷனா போட்ட காசை வந்து ப்ரொடியூசர் எடுத்துடலாம் அப்படின்றது இருக்கும். ஆனா ஆடியன்ஸா எத்தனை பேர் போறாங்கன்னா ரொம்ப விதமான கம்மி தான். படம் நல்லா இருந்தாதான் ஆடியன்ஸ் போவாங்க. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் 2 டேல வந்து ஃபேன்ஸுக்கான கலெக்ஷன் வந்துடும். ஸோ போட்ட ப்ரொடியூசர் வந்து எடுத்துருவாங்க. ஸோ செகண்ட்ல வந்து ஆடியன்ஸ் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வர்றது ஹீரோக்காக வருவாங்க, இல்லைன்னு சொல்லல. பட் கதை நல்லா இருந்தாதான் வருவாங்க அப்படிங்கிறது ஒப்பீனியனா இருக்கு. ஜென்ரல் ஆடியன்ஸை வர வைக்கிறது தான் மேஜர் கோர். அப்படின்னா நம்ம வெறும் என்டர்டைன்மெண்ட் படமா இல்லாம, இப்ப ரீசெண்டா சிறைலாம் ஒரு படம் வந்துச்சு, சிறைன்னு ஒரு படம் வந்துச்சு, எல்லா விதமான ஆடியன்ஸும் வந்து கனெக்ட் ஆனாங்க. அதாவது கமர்ஷியல் படமா இல்லாம நல்ல கதையோட படம் இருந்தாலே தமிழ் ஆடியன்ஸ் வந்து ரசிக்கிறாங்க. உண்மை அதுதான். இப்ப எப்படி வந்து நம்மளுக்கு இப்போ ஒரு பெரிய ஹீரோ நடிச்சாலே படம் ஹிட் ஆயிரும்ன்ற ஒரு ஒப்பீனியன் இருக்கோ, நியூ ஃபேஸஸ் வந்து நடிச்சாலும் அந்த படம் ஓடாது அப்படின்ற ஒப்பீனியன் கூட இருக்கு. சோ நம்மளுக்கு பேசிக்கா படம் ஓடுறதும் ஓடாததுக்கும் வந்து அந்த கதை எப்படின்னு இருக்குன்றதுதான் வந்து ஒரு மெயின் பாயிண்டா இருக்கு. இப்படி நியூ ஃபேஸா நான் பார்த்து நாம கேட்டிருப்போம்ல, கேட்டே இந்த படம் நல்லா இருக்குடா போய் பாருன்னு சொன்னது வந்து அரௌண்ட் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். குட் நைட்னு ஒரு படம், அதுக்கு முன்னாடி வந்து ஜெய்பீம் வந்து இருந்துச்சு. பெரிய லெவல்ல அது வந்தாலும் மணிகண்டன் கேரக்டர் as ஹீரோவா எத்தனை பேர் ஏத்துப்பாங்கன்றதுல, பட் ஆனா குட் நைட் படத்துல ஏத்துக்கிட்டாங்க. சோ அது மாதிரியான படங்கள் வந்து நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாம அந்த வாய் வழி சொல்லா எப்பயும் இருக்குன்னு நான் நம்புறேன். அதை எந்த அளவு உண்மைன்றது தெரியல. ரிவ்யூவர் சொல்லட்டும், கலெக்ஷன் சொல்லட்டும், ஆனா அதை தாண்டி நம்ம ஃப்ரெண்டே இந்த படம் நல்லா இருக்கு இதை போய் பாருன்னு சொல்றது வந்து உண்மையா ஆக்சுவலா குட் படமா இருக்கும். சோ உங்களுக்கு அது அந்த மாதிரி நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, குட் நைட் படமே எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. அதுவும் அப்படி ஒரு கான்செப்ட் இதுக்கு முன்னாடி யாருமே யாரை கொரட்ட விடுறத பத்தி படம் எடுப்பாங்கன்னு கனவா கண்டோம். அது ஆனா அதையும் அவங்க என்டர்டெய்னிங்கா ரொம்ப ஆமா கொண்டு போய் ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு படமா இருந்தது. 2வது பாயிண்ட் வந்து பழைய படம் தான் வந்து நல்லா இருக்கு, இப்ப வர படம் எல்லாம் என்ன நல்லாவா இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்றாங்க. சோ அத நான் எப்படி பாக்குறேன்னா, பழைய படம் எல்லாம் வந்து அந்த காலத்துல அப்ப இருக்கிற ஆடியன்ஸுக்கு ஏத்த மாதிரி அப்ப படம் பண்ணாங்க. இப்ப இருக்கிற ஆடியன்ஸுக்கு ஏத்த மாதிரி இப்ப படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் எப்படின்னு பார்த்தா எல்லாருமே வந்து நல்ல எஜுகேட்டடா ஓப்பன் மைண்டடோ, இப்போ சோஷியல் மீடியாலாம் பார்த்து எல்லாருமே அவங்களுக்குன்ட்டு அவங்களோட இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் வச்சு எல்லாருமே வந்து ஓப்பன் மைண்டோட இருக்காங்க. ஸோ அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸு கிட்ட நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட டைரக்டர்ஸ் எல்லாமே ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படத்தை பார்க்கும்போது அது வந்து இப்போ வந்து ஒரு ரிசர்ச் மைண்டோட இருக்க ஒரு பர்சன் பார்க்கும்போது ஸோ அவங்களுக்குன்ட்டு ஒரு ஐடியாலஜி
இருக்கும். அவங்க ரொம்ப காலமா வந்து நம்பிட்டு இருக்க ஒரு விஷயத்த டப்புன்னு போட்டு இல்ல அது இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா அவங்க வந்து அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. சோ இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு ஈஸியா சொல்லி விட்டு போயிடுறாங்க. பட் ஆனா அந்த படம் வந்து பார்க்கும்போது யாருக்கு டார்கெட் பண்ணி அந்த ஆடியன்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அதை புரிஞ்சுக்க கூடிய மாதிரி இருக்கு. ஸோ அதை பார்க்குறப்போ நம்மளும் வந்து அதை எந்த மாதிரி நம்ம அதை அணுகுனா அந்த படம் நம்மளுக்கு புரியும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு அந்த படத்தை பார்த்தா நம்ம அந்த அந்த படத்தை வெல்கம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். இப்போ உள்ள படங்கள் இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு வந்து இருக்கு அப்படின்றத சொல்றீங்க. அதாவது இப்போ ஒரு ஏஐல ஒரு விஷயம் பண்றாங்க, 10 பேர் இருக்கிற இடத்துல 100 பேரா காட்டுறாங்க அப்படின்னா இப்ப இருக்க டெக்னாலஜி வச்சு யூஸ் பண்றோம். அப்படி அது இப்ப இருக்கிற ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகுதுன்னு சொல்றீங்க. உங்களுக்கு ஏதாவது அந்த படங்கள் வந்து என் லைஃபோ இந்த படம் மாத்தி இருக்கு அப்படின்னு ஏதாவது இருக்கா? லைஃப மாத்துச்சு அப்படின்ற மாதிரி படம்லாம் இல்ல. நிறைய யோசிக்க வச்ச படம்லாம் ஆமால இவங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னா எனக்கு அந்த சூப்பர் டீலக்ஸ் படம் பார்க்கும்போது எனக்கு அதுல நிறைய விஷயங்கள் அவங்க வந்து குவெஸ்டின் பண்ணி அதை குவெஸ்டின் பண்ணாலே நம்மளுக்கு காண்டாயிரும். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு படமே வந்து யோசிக்க வைக்கிறதுனால நிறைய பேருக்கு அது ஒரு ரேஜ் பைட் மூவியா ஆயிடுச்சு. ஸோ அதுல வந்து ஒரு சில விஷயம்லாம் ஒரு இடத்துல ஃபஹத் ஃபாசில் வந்து இப்ப சிக்னல் கிராஸ் பண்ணி நம்ம ஹெல்மெட் போடாம போயிட்டோம்னா நம்மளுக்கு ஃபைன் போடுறாங்க. இப்ப ஏடிஎம்ல போயிட்டு செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபைன் போடுறாங்க. ஆனா அதுவே வந்து சரியாயிடுச்சுன்னா அப்ப அவங்க நம்மளுக்கு காசு தரணும், பொங்கு தானே இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த மாதிரி ஒரு டயலாக் ஒண்ணு இருக்கும். அது வந்து ஆமால அவங்க கொடுக்கணும் தானே, நம்மளுக்கே கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒண்ணு இருந்துச்சு. நம்ம விஜய் சேதுபதி வந்து அந்த டிரான்ஸ் கேரக்டரா அவங்க நடிச்சிருக்கும் போது அவங்க பையனோட ராஸ்குட்டியோட அவங்க போய்கிட்டு இருக்கும் போது விஜய் சேதுபதி வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி செருப்பு எப்பயாச்சும் இப்படி தப்பா மாத்தி போடுவோம்ல அந்த மாதிரி வந்து எனக்கு அந்த மாதிரி உடம்ப மாத்தி போட்டாங்க அப்படின்னு அப்படி சொல்லும்போது ராஸ்குட்டி கடவுளோட சில்லற பையப்பா ஏன்பா சில்லற பையலா இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து கரெக்டு தானே. இப்போ அதே மாதிரி இன்னொரு இடத்துலையுமே வந்து இந்த 18+ படம்லாம் எடுக்கும்போது அந்த படம் பார்க்கறதுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள யாருமே எதுவுமே கேட்கல. ஆனா அந்த படத்துல நடிக்கிறவங்கள மட்டும் ஏன் கேள்வி கேக்குறீங்க? இதெல்லாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. கமர்ஷியல் படம் வந்து தமிழ் சினிமாவே வந்து ரூயின் பண்ணுது. அதுக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பேசின மாதிரி தான் கமர்ஷியல் படத்தை வந்து ரசிக்கிற ஆடியன்ஸும் இருக்காங்க, எக்ஸ்பெரிமெண்டல் படத்தை ரசிக்கிற ஆடியன்ஸும் இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்கும்போது ஸோ அது வந்து தமிழ் சினிமாவை ரூயின் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ வந்து புதுசா ஒன்று யாராவது ட்ரை பண்ணணும் அப்படின்னாலுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு கமர்ஷியல் படம் எடுத்து அதுலேருந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிறப்போ தான் நம்மளால அதை அந்த படத்தையே நம்மளால பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது அது தமிழ் சினிமாவையே அதை ரூயின் பண்ணுது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. கமர்ஷியல் படங்களை நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி கமர்ஷியல் படங்கள் எடுத்தா கலெக்ஷனுக்கு மட்டும்தான். அப்படி கிடையாது. நான் என்னோட ஒப்பீனியனா அது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆஃப் பேக்கேஜ். நம்ம முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனையில இருப்போம், அது போய் உள்ள உட்கார்ந்தோன்னா தலை 100 பேர் அடிக்கிறானே சூப்பர்ப்பா அப்படின்ற ஃபீல்லாம் இருக்கும். ஆமா, எல்லா வாட்டியும் படத்துல போய் நம்ம வாட்டி சும்மா உட்காந்து யோசிச்சுட்டு ஆமா குட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்காம ஏதாவது ஒரு படத்துலயாவது போய் சட்டை கட்டிட்டு அப்படியே பாக்குறதுக்கு ஏதாவது ஒரு படம் இருக்கணும்ல. ஆமா, அந்த ஃபீல் வந்து இருக்கும். நான் ரஜினி சாரோட பழைய படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் குட் ஃபிலிம்ஸோட சேர்ந்து எந்த படம் பண்ணாலும் அது வந்து கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் படமா தான் இருக்கும். நம்ம அதுல வந்து பெரிய காஸ்ட் அண்ட் குரூலாம் இருக்காது. எம்டியா ரஜினி சார் இருப்பாரு, இன்னொரு ஹீரோயின் இருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா அந்த படம் வந்து பயங்கரமா இருக்கும், நல்லா இருக்கும். இப்ப படையப்பா படம்லாம் எடுத்துட்டோம்னா நம்ம போய் ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் தான், பெரிய அவுட்லெட்டர் ஸ்டோரிலாம் கிடையாது. பட் ஆரம்பிக்கிறதுல இருந்து எண்டு வரையும் பாத்தீங்கன்னா பயங்கர என்டர்டைன்மெண்டா இருக்கும். அந்த கில்லி படம்லாம் எடுத்துக்கிட்டா இன்னை வரையும் சொல்லவா வேணும், ரீரிலீஸ் செம்ம கலெக்ஷன். ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ன்றதை தாண்டி கமர்ஷியல் படங்களுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க. நான் ஒரு கமர்ஷியல் படத்தோட ஆடியன்ஸ் ஆஃப் ரசிகன் தான். கலெக்ஷனுக்காக மட்டும் என்டர்டைன்மெண்ட் படங்கள் இல்லை அப்படிங்கிறத நான் வந்து நம்புறேன். பட் நீங்க பார்த்து நிறைய என்டர்டைன்மெண்ட் படங்கள் இருக்கு. எனக்கு டக்கு டக்குன்னு ஸ்டேக் ஆன மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்டேக் ஆகுதா? இந்த மாதிரி படம், இந்த படம் பார்த்துருக்கீங்களா, இது சூப்பரா இருக்கும் கமர்ஷியல் படங்கள். எனக்கு துப்பாக்கி படம்னா அது கமர்ஷியல் படமும் கூட, அது நல்ல ஹிட்டான படமும் கூட, ஆனா அது சூப்பரான படம் கூட தான். ஆனா அது மொக்கையா இருந்துச்சு அப்படின்லாம் யாராலையுமே சொல்லவே முடியாது. அது செம்ம எங்கேஜிங்கான ஒரு சூப்பர் படம். அது அந்த இன்டர்வல் பிளாக்லாம் அந்த 12 பேர் ஒரே நேரத்துல தலைவன் வந்து அப்படி ஷூட் பண்றப்பலாம் நம்மளுக்கு சூப்பர்ரா அப்படி ஒரு ஃபீல். ஆமா, இன்னைய வரைக்கும் ஐ அம் வெயிட்டிங் அந்த டயலாக சொல்லிட்டு தானே இருக்கோம். ஸோ அந்த மாதிரியா வந்து கமர்ஷியல் படங்களுக்கு எல்லா இப்போ இருக்கிற கமர்ஷியல் படங்களுக்கு கலெக்ஷனை தாண்டி ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்ல விரும்புறோம். இதே மாதிரி உங்களுக்கும் வந்து தமிழ் சினிமா மேல இந்த மாதிரி ஒப்பீனியன்லாம் இருக்கு, ஆனா அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு நீங்க ஏதாவது நினைக்கிறீங்கன்னா அது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி டாபிக்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டிஸ்கஷன் பண்ணணும் அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அது கண்டிப்பா நீங்க வந்து கலர் கண்ணாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி பார்க்கலாம். பாய்.